தேவர் இனத்தை குற்றப்பத்திரிகையிலிருந்து குற்றப்பத்திரிகை குற்ற பரம்பரை. இப்படி எல்லா கேள்விக்கும் தப்பு தப்பா பதில சொல்லிவிட்டு மரம் மாதிரி அசையாம நிக்கிறியடா. உன் பேர் என்ன சார்? மு.க. ஸ்டாலின் சார். குற்றப்பத்திரிகையிலிருந்து நீக்கிட வேண்டும் என்று தொடர்ந்து பாலாடியவர் நாக்கு உளறிக்கினேன். அவனை உளறதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். ஏண்டா ஐஸ்ல வச்ச டெட் பாடி மாதிரி ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு பாலாடியவர் அதற்காக பல போராட்ட களங்களை கண்டவர். என்னை பார்த்து லூஸ் மாதிரி பேசுறாயா? ஸ்டாலின் ஐயா அவரு இன்னும் கொஞ்ச நாள் அவங்க அப்பா பேரே படிச்சுதான் சொல்ல போறாரு. உங்க அப்பா தலைவர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் கட்சி பேரே மறந்துடும். நீங்க லீடர் இல்ல, நியூஸ் ரீடர். நீங்க பார்த்து படிச்சுட்டு இருக்கீங்க. யோ சகல, என்ன அவன் பொண்டாட்டி ஒண்ணு எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது, பார்த்துட்டு பேசாம இருக்க. இன்பம் தரக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் முன்னேற்ற கழகம் உங்களுக்காக இருக்கும் இருக்கும் இருக்கும். கோர்ட்ல டவாலியா இருந்தீங்களா? ராஜ பரம்பரை இல்லையா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். தலைவர் கலைஞரும் இருப்பார். பாரு, உனக்கு நர்வஸ் வீக்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. டெய்லி ஒரு நிரோபியன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்க. இங்க கைய காட்டு. இன்ஜெக்ஷன் கையில போட முடியாது, மருந்து உடைச்சு வாயில் ஊத்திக்க. இங்க பாரு, போன முடிய வெட்டிரு. வெயிட் குறைஞ்சிருங்க. வெட்டி ஜேபுல வச்சுக்கியா. மத்தியானமா வா கொடுக்குறேன். அவருடைய பிள்ளையான நான் உங்களில் ஒருவனாக என்றைக்கு இருப்பேன். மத்தியானம் வரல இருப்பானா? இன்னும் கொஞ்ச நாள் அவங்க அப்பா பேரே படிச்சுதான் சொல்ல போறாரு. தலைவர் கலைஞரும் இருப்பார். தலைவர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் கட்சி பேரே மறந்துடும். இத பாரு, நாக்கு பூரா மச்சம். நான் சொன்னா பலிக்கும். இரண்டாக நாம் பிரித்து பார்க்கலாம். என்னென்ன இரண்டாக பிரிப்பது என்று சொன்னால், ஒன்று ஊழல்வாதிகள், இன்னொன்று உதவாக்கரைகள். ஆக ரெண்டு அடிப்படையில ஏன் சொல்லல? உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்க இந்த மாதிரி கூப்பிடாதேன்னு. பிறந்ததுல இருந்தே எல்லாரையும் அப்படி கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. திடீர்னு மாத்திக்க முடியல சாமி. நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க. நான் ஒரு முட்டாளுங்க, ஏற்கனவே சொன்னவங்க ஏமாளியானாங்க. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் புத்தி சொல்ல